மரவள்ளிக்கிழங்குல பப்படமா ஆச்சரியமா இருக்குல்ல. சும்மா மொறுன்னு வேற லெவல் டேஸ்டா இருக்கும். மரவள்ளிக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு மேல இருக்கிற தோலை உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு அது கூட காரத்துக்கு ஏற்ற அளவு வரமிளகாயும் உப்பும் போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி கூடி போனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பதத்துக்கு நான் அரைச்சு எடுத்துட்டேன். இப்போ இதுல கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அடுப்புல வச்சு கிண்டணும். நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா வெந்து வரும். ஆக்சுவலி நான் சீரகம் போட மறந்துட்டேன், அதனால இந்த ஸ்டேஜ்ல போட்டுக்கிறேன். கொஞ்சம் கை எடுக்காம கிண்டணும், ஏன்னா ஈஸியா அடி பிடிச்சிரும். நல்லா வெந்துச்சுன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும். உங்களுக்கு தண்ணி ஏதாவது கம்மியான மாதிரி தோணுச்சுன்னா நீங்க சுடு தண்ணி வச்சு இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு துணியை நனைச்சு நல்லா விரிச்சிட்டு இந்த மாவை எடுத்து ஊத்தி அப்படியே அப்பளம் மாதிரி நம்ம திரட்டணும். நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், நல்ல வெயில் ஆயிடுச்சு. இதை போட்டு முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் அப்பளம் மாதிரி ஊத்திட்டு அப்படியே காய வச்சிடணும். மெலிசா தானே இருக்கு, ஸோ ஒரு நாள்லயே நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறம் அந்த துணியில கொஞ்சம் தண்ணி தெளிச்சா அப்பளம் அழகா உறிஞ்சு வந்துடும். இனி இதை மறுபடியும் காய வச்சு எடுத்தா சூப்பரான கிழங்கு பப்படம் ரெடி. அப்புறம் என்ன, எண்ணெயை சூடாக்கி பொரிச்சு சாப்பிட வேண்டியதான். வேற லெவல் டேஸ்டா இருக்கும், நல்ல கிறிஸ்பியா இருக்கும். இந்த கிழங்கு சீசன்ல கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை இது உங்களுக்கு செய்யறது கஷ்டம்னா எங்ககிட்ட கிழங்கு பப்படம் இருக்கு, வேணுன்றவங்க டிஎம் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.